பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்டோட இயல் 4 இயந்திரங்களும் இணைய வழி பயன்பாடும். டேரெக்டாக இங்கே வந்துடலாம். ஜெராக்ஸ் அப்படின்னா நகலெடுக்க பயன்படுற ஒரு இயந்திரத்தை தான் ஜெராக்ஸ்னு சொல்கிறோம். அது எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஓகே இப்போ நியூயார்க்கை சேர்ந்த காப்புரிமை சட்ட வல்லுநரும் பகுதி நேர ஆய்வாளருமான சிஸ்டர் கால்சன் அப்படிங்கிறவங்க தம் தொழிலுக்காக நிறைய காகிதங்களை படியெடுக்க வேண்டியிருந்திருக்கு. அந்த பணிச்சுமையை அவர் புதிய கண்டுபிடிப்பை நோக்கி தள்ளியது. மின்னணு புகைப்பட ஆய்வுக்கு தமது சமையலறையை அவர் பயன்படுத்தி கொண்டார். கந்தகம் தடவிய துத்தநாக தட்டை கொண்டு 1938 உலகின் முதல் ஒளி படப்பிடிப்பை எடுத்தார். அதுக்கப்புறம் கிரேக்க மொழியில் ஜீரோகிராஃபி அப்படின்னா உலர் எழுத்து முறை, ட்ரை ரைட்டிங் என்று பொருள். அதுக்கப்புறம் 1951 இந்த இயந்திரம் தான் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்று பல நிறுவனங்களை ஒளிப்படி எடுக்கும் கருவியை உருவாக்கி விற்பனை செய்தாலும் அவற்றுக்கு ஜெராக்ஸ் என்ற பெயரே நிலைத்துவிட்டது. ஓகே, 1846 ஸ்காட்லாந்து கண்டுபிடிப்பாளர் அலெக்சாண்டர் ஸ்பெயின் என்பார் குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி கண்டு அதற்குரிய காப்புரிமையை பெற்றார். இத்தாலிய நாட்டு இயற்பியல் அறிஞர் ஜியோவான்னி காசில்லி பேண்டலிகிராஃப் என்ற தொலைநகல் கருவியை உருவாக்கினார். அவருடைய கண்டுபிடிப்பை கொண்டு 1865 பாரிஸ் நகரிலிருந்து லியான் நகரத்துக்கு தொலைபேசியை கண்டுபிடிப்பதற்கு 16 ஆண்டுகளுக்கு முன்பே நடந்து சொல்கிறாங்க. அப்புறம் 1985 அமெரிக்காவின் ஹாங் மாக்னஸ்கி என்பவர் கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார். அதுக்கப்புறம், நான் இங்கிலாந்திலோ உலகின் எந்த மூலையிலோ இருந்தாலும் என் வங்கி பணத்தை எடுத்து பயன்படுத்துவதற்கான ஒரு வழியை சிந்தித்தேன். சாக்லேட்டுகளை வெளிதள்ளும் இயந்திரத்திலிருந்து யோசனை கிடைத்தது. அங்கு சாக்லேட், இங்கே பணம். ஜான் ஷெப்பர்ட் ஃபாரன். இங்கிலாந்தை சென்ற பொறியியல் ஜான் ஷெப்பர்ட் ஃபாரன் என்பவர் தலைமையிலான குழு ஒன்று பார்க்லேஸ் வங்கிக்காக லண்டனில் ஜூன் 27 தானியக்க பண இயந்திரத்தை நிறுவியது. அட்டை தேய்ப்பு இயந்திரம்னா கட்டணம் செலுத்தும் கருவினா பேமெண்ட் டெர்மினல். விற்பனை கருவினா பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல். நியாய விலைக் கடையிலையும் இப்போ இந்த மாதிரி தான் கார்டு கொடுத்துருக்காங்க. தமிழக மக்கள் பயன்படுத்தும் குடும்ப அட்டைகள் திறன் அட்டைகளாக ஸ்மார்ட் கார்டாக மாற்றப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் அரசு பஸ்ஸு, ட்ரெயின் எல்லாத்துலேயுமே நெட்டு ரொம்ப முக்கியமான இதாகிட்டு 2002 இந்த சேவை அறிமுகப்படுத்தின போது 29 பயணச்சீட்டுகள் மட்டும் தான் இணைய வழியில் எடுத்தாங்க. இப்போது 2015 இப்போ எவ்வளோ இருக்கு பாருங்கள், 13 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்படுது. ஒரு நிமிடத்துக்கு 1500 பயணச்சீட்டுகள் பதிவு செய்யும் வகையில் 3 லட்சம் பயனர்கள் ஒரே நேரத்தில் இணையவழி சேவையை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என் சமகால தோழர்களே அப்படின்னு வைரமுத்து அவங்க பாடின பாட்டு. பண்பும் அன்பும் இனமும் மொழியும்னா எண்ணுமைகள். சொன்னோர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். பொருத்துங்கள்னா பொருத்து ப்ளஸ் ப்ளஸ் கல். பொருத்து பகுதி முன்னிலை பன்மை விகுதி, கல் விகுதி மேல் விகுதி. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்திங்கிறது புறநானூறு பாடல். அந்தர தார்மயனே என ஐயுறும் தந்திரத்தால் தம் நூல்கரை கண்டவன் வெந்திரத்திரளான் பெருந்தச்சனை கூவி ஓர் எந்திர ஊர்தி இயற்றுமின் என்றார் சீவக சிந்தாமணி. அடுத்தது தொல்காப்பியர் எழுதிய உயிர் வகை. அதாவது கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புல உணர்வுகளின் வாயிலாக அறிவு என்பதை நாம் பெறுகிறோம். இதற்குரிய பொறிகளான கண், காது, வாய், மூக்கு, உடல் எனும் 5 உறுப்புகளில் எது குறைந்தாலும் குறிப்பிட்ட ஒரு அனுபவத்தை இழந்து விடுவோம். புலனறிவுகள் எல்லாம் இருப்பதில்லை. இதை கொண்டு உயிரினங்களை புலன்களின் எண்ணிக்கை அடிப்படையில் முன்னோர் பகுத்தனர். 6வது அறிவு மனத்தால் அறியப்படுவது என்பர்.
விக்ரம் சாராபாய் அவங்கள பற்றி பார்க்கலாம். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை இவங்க. ஆரியப்பட்டாங்கிற ஒரு முதல் செயற்கைக்கோளை இவங்க காரணமாக இருப்பாங்க அனுப்புறதுக்கு. 24,000 கிராமங்களுக்கு வந்து டிவி மூலமாக கல்வியை எடுத்து சென்றவர். 50 லட்சம் மக்களுக்கு கல்வி எடுத்து சென்றனால இவரோட பேரில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அப்படிங்கிறது திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வருகிறது. இதில் இந்த மாதிரி நிறைய படிப்புகள் இருக்குது. இவரோட முயற்சினால தான் இஸ்ரோ வந்து தொடங்கப்பட்டது. 1983 முதலில் பிஎஸ்எல்வி திட்டத்தை தொடங்கினவங்க இவங்க தான். சித்தாரா அப்படின்னா சாஃப்ட்வேர் ஃபார் இன்டகிரேட்டட் ட்ராஜெக்டரி அனாலிசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இவர் இந்திய அறிவியலாளர். தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர். ஏவுகணை ஊர்தி தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாம் காட்டிய ஈடுபாட்டினால் இவர் வந்து இந்திய ஏவுகணை நாயகன் என போற்றப்படுகிறார். அப்புறம் இவங்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து கிடைச்சிருக்கு. இவர் தம் பள்ளி கல்வியை தமிழ் வழியில் கற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இயல் 3 வந்து வல்லினம் மிகும் இடங்கள் பார்த்தோம். இந்த மாதிரி பாக்ஸ் 8லேயும் நம்ம போட்டிருப்போம். இதில் வந்து வல்லினம் மிகா இடங்கள் பார்க்க வரும். அது இதில் வந்து வல்லினம் மிகாது. அது இது எதில் அந்த இதில் வல்லினம் மிகும். இதில் எழுவாய் தொடர்களில் வல்லினம் மிகாது. 3ஆம் 6ஆம் வேற்றுமையில் வரும். அங்கே 2ஆம் வேற்றுமையில் வல்லினம் மிகும். விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது. பேரச்சத்தில் வல்லினம் மிகாது. எதிர்மறை பேரச்சத்துலேயும் வல்லினம் மிகாது. 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. மறைஞ்சு வரதில் வல்லினம் மிகாது. 2ஆம் வேற்றுமை தொகைனா 2ஆம் வேற்றுமை உருவு அதாவது நாட்டை கண்டான் அப்படிங்கிறது வந்து நாடு கண்டான் இருக்கு இல்லையா, அதில் வந்து வல்லினம் மிகாது. படி என்னும் பயின்று முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது. வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. வினை தொகையில் வல்லினம் மிகாது. 8, 10 வல்லினம் மிகும். மீதி அதுலேயும் வல்லினம் மிகாது. உண்மை தொகையில் அதாவது தாயும் தந்தையும் வந்தால் என்னுமே அதில் வந்து தாய் தந்தை அப்படின்னா இத்து அதாவது வந்து உண்மை தொகை. அப்போ அதில் வல்லினம் மிகாது. அன்று இன்று என்று ஆவது அடா அடி என்ற சொற்களில் வல்லினம் மிகாது. அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு எத்தனை இத்தனை அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு நேற்றைய இன்றைய நாளைய அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட அப்போதைய இப்போதைய எப்போதைய அத்தகைய இத்தகைய எத்தகைய இதில் எல்லாத்துலேயுமே வல்லினம் மிகாது. 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது. நிலைமொழி உயர்திணையாய் அமையும் தொகையில் வல்லினம் மிகாது. சால தட குல உரிச்சொற்களை தவிர ஏனைய சொற்களின் பின் வல்லினம் மிகாது. உரிச்சொற்களில் வல்லினம் மிகும். ஆனால் இந்த சொற்களில் இது தவிர மீதி எல்லாத்துலேயுமே உரு நனி கடியிலலாம் வல்லினம் மிகாது. அடுக்கு தொடர் இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. கல் என்னும் விகுதிகள் அக்ரிணை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. ஐகார வரிசை உயிர்மை நிலத்தை சொற்களாய் வர அவற்றோடு கல் விகுதிகள் சேரும்போது வல்லினம் மிகாது. பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் பொங்கியும் சிங்கமே வானம் மங்காத தணர்பிழம்பே தங்கத்தின் தட்டே கடலின் கோடி கோடி கதிர்கைகள் நுவானில் கோடி 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 மலையோ காடோ. இந்த மாதிரி ஹிண்ட் வச்சுட்டா அது வந்து பாரதிதாசனுடையது. ஸோ இயல் 4 கொஞ்சம் ஷார்ட் வீடியோ இருக்கனால இயல் 5 தொடர்ந்து பார்த்துடலாம். கல்வியில் சிறந்த பெண்கள் யாரெல்லாம்னு பார்த்துடலாமா? சங்ககால பெண்பால் புலவர்கள் சிலர்: ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதிமந்தியார், வெண்ணி குயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முல்லையார், நன்கண்ணையார், காக்கைப்பாடினியார், வெள்ளி வீதியார், காவற்பெண்டு, நப்பசலையார். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவராய் வந்தவங்க யாருன்னா முத்துலட்சுமி அவங்கள பற்றி பார்க்கலாமா? தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி, தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண சட்டம், தடை சட்டம் ஆகியவை நிறைவேற்ற காரணமாக இருந்தவர். அடையாற்றில் 1930 ஔவை இல்லம், 1952 புத்துநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவியவர். ஓகே, இது பார்த்துடலாம். முடியாது பெண்ணாலே என்கிற மாயை முடக்க எழுந்தவர் யாரு? தந்தை பெரியாரு. விடியாது பெண்ணாலே என்கிற கேலியினை மதித்து துவைத்தவர் யாரு? நம்ம பாரதியாரு. பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோவென இடிமுழக்கம் செய்தவர் யாரு? பாரதிதாசனாரு.
1882 ஹண்டர் குழு பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது. 1882 ஹண்டர் குழு பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது. அந்த அறிக்கையின்படி மராட்டிய மாநிலத்தில் ஜோதிராவ் பூலே, சாவித்திரிபாய் பூலே இணையர் முதலாக பெண்களுக்கு பள்ளியை தொடங்கினாங்க. பெண்மை துணிவு. மூவலூர் ராமாமிர்தம். 1883 1962. தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர், தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம்பெண்களுக்கு திருமண உதவித்தொகையை இவரின் பேரில் வழங்கி வருகிறது. பண்டித ராமாபாய். இவர் சமூக தன்னார்வலர், தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர், பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர். அடுத்தது ஐட சோஃபியா ஸ்கட்டர். பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்துக்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர். சாவித்திரிபாய் பூலே. 1848 பெண்களுக்கு தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர். இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர். பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது 12. பெண் கல்விக்கான ஊக்குவிப்பு திட்டங்கள். ஈவேரா. நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம். நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம். சிவகாமி அம்மையார் கல்வி உதவித்தொகை திட்டம். கல்வி, திருமண உதவித்தொகை ஆகியவற்றுடன் தொடர்புடையது. தனித்தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்மையார். மறைமலை அடிகளாரோட மகள்தான் நீலாம்பிகை அம்மையார். தந்தையைப் போலவே தனித்தமிழ் பற்று உடையவர். இவரது தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணிகள், வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்கள் தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக விளங்குகின்றன. கோத்தாரி கல்விக்குழு. 1964ஆம் ஆண்டு கோத்தாரி கல்விக்குழு தன் பரிந்துரையில் அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது. அனைத்து நிலைகளிலும் மகளிர் கல்வியை. சாரதா சட்டம். பெண் முன்னேற்றத்தின் தடைக்கல்லாய் இருப்பது குழந்தை திருமணம். எனவே அதை தடுக்க 1929 சாரதா சட்டம் கொண்டுவரப்பட்டது. ராஜேஸ்வரி அம்மையார். தமிழ் இலக்கியம், அறிவியல் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கினார். திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகள் குறித்து சொற்பொழிவு ஆற்றியுள்ளார். ராணிமேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றினார். சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியுள்ளார். அதாவது அடுத்தது குடும்ப விளக்கு. யாரோடதுன்னா பாரதிதாசன் அவர்களுடையது. 20ஆம் நூற்றாண்டில் புதுமை கருத்துக்கள் இயம்பும் வகையில் 20ஆம் நூற்றாண்டில் எழுந்தவையே மறுமலர்ச்சி இயக்கங்கள். இயற்கையை போற்றுதல், தமிழுணர்ச்சி ஊட்டுதல், பகுத்தறிவு பரப்புதல், பொது உடைமை பேசுதல், விடுதலைக்கு தூண்டுதல், பெண் கல்வி பெறுதல் போன்ற பாடுபொருள்களில் தோன்றிய பல்வேறு இலக்கியங்களுள் குறிப்பிடத்தக்க ஒன்று பாவேந்தர் பாரதிதாசனின் குடும்ப விளக்கு. கல்வி இல்லாத பெண்கள் கலர்நிலம். கலர்நிலம்னா பண்படுத்தாத நிலம். புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. புல்லு தான் விளையலாமே தவிர நல்ல மக்கள் விளைய முடியாது, நல்ல பயிர் விளையாது. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி, திருந்திய வயல், அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிழலாமோ. கலர் நிலம்னா உவர் நிலம், நவிழல்னா சுழல். வானூர்தி செலுத்தல் வைய மாக்கடலுழுது முழுது மலர்த்தல் ஆன எச்செயலும் ஆண் பெண் அனைவர்க்கும் பொதுவே. இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ. வையம்னா உலகம், மாக்கடல்னா பெரிய கடல். வையம்னா உலகம், மாக்கடல்னா பெரிய கடல். இந்நாளில் பெண்கட்கெல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல ஒரு கையாலும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர் கையாலும் ஏற்றுக. கல்வியில்லா மின்னாளை வாழ்வில் என்றும் மின்னாள் என்பதை உரைப்பேன். ஏற்றுகனா செய்க. மின்னாள்னா மின்னலை போன்றவளை, மின்னாள்னா ஒளிர மாட்டார்கள். சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறல் சரி கிடையாது. ஆடவர்கள் நமக்கு அப்பணிகள் ஏற்கும் என்றென்றும் நன்னால் காண்போம். சமைப்பது தாழ்வா? இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார். உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிர் ஆக்கல் அன்றோ. வாழ்வு பயணத்தில் அன்று வில்வாள் படையினால் காண்பதன்று. தணலினை அடுப்பிலிட்டு தாழியில் சுவையை இட்டே அணித்திருந்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம். தணல்னா நெருப்பு, தாழினா சமைக்கும் கலன், அணித்துனா அருகில். சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்க ஒணா கடமை என்றும், சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கது என்றும்,
தமிழ் தமிழ் திரு நாடு தன்னில் இருக்குமோர் சட்டந் தன்னை இளமை போதில் நீக்க வேண்டி பெண் கல்வி வேண்டும் யாண்டும். தவிர்க்க ஒணானா தவிர்க்க இயலாத, யாண்டும்னா எப்பொழுதும். மாக்கடல்னா பெரிய, அதாவது உரிச்சொற்றொடர். ஆக்கல்னா தொழிற்பெயர். பொன்னே போலனா உவம உருபு. மலர்க்கை அப்படின்னா உவமை தொகை. பொன்னே போலனா உவம உருபு. மலர்க்கைனா உவமை தொகை. வில்வாள் அப்படின்னா உண்மை தொகை. வில்லும் வாழும் உண்மை தொகை. தவிர்க்க ஓனா அப்படின்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். விளைவது விளை ப்ளஸ் இவ் ப்ளஸ் ஆ ப்ளஸ் தூ விளைப்பகுதி இவ் எதிர்கால நிலை ஆ சாரியை தூ தொழிற்பெயர் விகுதி. சமைக்கின்றன சமை ப்ளஸ் இக்கு ப்ளஸ் கின்று ப்ளஸ் ஆர் சமை பகுதி இக் சந்தி கின்று நிகழ்கால இடைநிலை ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. குடும்ப விளக்கு. குடும்ப உறவுகள் அன்பு எனும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது. கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டுகிறது. குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு கல்வி முதன்மையானதும் இன்றியமையாததும் ஆகும். இந்நூல் 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. 2ஆம் பகுதியில் விருந்தோம்பல் தலைப்பிலுள்ள தலைவியின் பேச்சில் இடம்பெற்றுள்ள கவிதைகள் பாடப்பகுதியாக உள்ளன. பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இவர் பாரதியின் கவிதை மீது கொண்ட ஈர்ப்பினால் பாரதிதாசன் என்று தம் பெயரை மாற்றிக்கொண்டார். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழியக்கம் உள்ளிட்டவை இவரது படைப்புகள். இவர் இயற்றிய கவிதைகள் அனைத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் எனும் பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது. இவரது பிசிராந்தையார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். பாரதி. மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்தல் வேண்டுமம்மா கவிமணி. பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருபடல் என்பது சரிபடாது. பாவேந்தர் பாரதிதாசன். அதுக்கடுத்து சகாரியாசன் அவர்கள் எழுதிய சிறுபஞ்சு மூலம். பூவாது காய்க்கும் மரம் உயிர்க்கு நல்லா தெரியும். மூவாது மூத்தவர் நூல் வல்லவர். தாவா விதையாமை நாறுவ வித்து உள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. பூக்காமலேயே சில மலர்கள் காய்ப்பதும் உண்டு. இதை போலவே நன்மை தீமைகளை நன்குணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் கூட அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவர். பாத்தியமைத்து விதை விதைக்காமலேயே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன. அதை போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர். அணி. இது எடுத்துக்காட்டு உமையணி. மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல். முதுமை அடையாமல். நூறுவன முளைப்ப. நாறுவன முளைப்ப. தாவான கெடாதிருத்தல். மூவாதுனா முதுமை அடையாமல். நாறுவன முளைப்ப. தாவா அப்படின்னா கெடாதிருத்தல். அறிவார் வல்லர்னா வினையாளனையும் பெயர்கள். விதையாமை உரையாமை எதிர்மறை தொழிற்பெயர்கள். தாவா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். உரையாமை உரை ப்ளஸ் இ ப்ளஸ் ஆ ப்ளஸ் மை. உரை பகுதி இ சந்தி உடம்படுமை எதிர்மறை ஆ எதிர்மறை இடைநிலை மை தொழிற்பெயர் விகுதி. காய்க்கும் காய் ப்ளஸ் இக்கு ப்ளஸ் இக் சந்தி இக் எதிர்கால இடைநிலை பெயரெச்ச விகுதி. 10 வயதுக்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். 11 வயதிலே அரசவையில் கவிதை எழுதி பாரதி எனும் பட்டம் பெற்றவர் பாரதியார். 15வது வயதிலே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் ஹியூகோ. 16வது வயதிலே தமது தந்தையின் போர்ப்படையில் தளபதியாக இருந்தவர் மாவீரர் அலெக்சாண்டர். 17வது வயதிலே பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆய்ந்தவர் கலீலியோ. அடுத்ததாவது விரிவானவன்னா வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை. இந்த வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை வேணும்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த படம் போட்டிருக்காங்க. இதில் அது அவ்வளோதான் இருக்குது. 2009ஆம் ஆண்டு நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது. 2009. 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது. இன்னும் நிலை பெற்றுள்ள பேரறிஞர் அண்ணாவின் புகழ்பெற்ற பொன் விழாக்களுள் சில. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு. வன்முறை இருபக்கமும் கூறுள்ள கத்தி. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அப்படின்னு அண்ணன் சொல்கிறாங்க. சட்டம் ஒரு இருட்டறையும் அண்ணன் சொல்கிறாங்க. அதில் வழக்கறிஞர்கள் வாதம் ஒரு விளக்கு. மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை. தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தான் தேவை. தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை. நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலேயே புது முறுக்கு ஏற்படும். இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை.
இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை. இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் சொல்கிறதும் எல்லாமே அண்ணா அவர்களுடைய மொழிகள். வீட்டிற்கு ஒரு புத்தகச்சாலை பேரறிஞர் அண்ணாவின் வானொலி உரை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த பேச்சாளராக இருக்கிறாங்க. எழுத்தாளரான அண்ணாவை தென்னகத்து பெர்னாட்ஷா அப்படிங்கிறத அழைச்சிருக்காங்க. சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர். அவரது பல படைப்புகள் திரைப்படங்கள் ஆயின. முதலில் அதாவது திரைப்படங்கள் நாடகங்கள் மூலமாக முதலில் திராவிட சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் இவர் தான். 1935 சென்னை பெத்தநாயகன்பேட்டை கோவிந்தப்ப நாயகன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றினார். ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி போன்ற இதழ்களில் ஆசிரியராகவும், குடியரசு, விடுதலை ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும், முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றதும் இருமொழி சட்டத்தை உருவாக்கினார். சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என மாற்றி வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றார். புகழுக்குரிய நூலகம் அறிஞர் அண்ணா நூலகம் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகிறது. இது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். உலகளவில் தமிழ் மொழிகள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமரா நூலகமே. இது சென்னை எழும்பூரில் உள்ளது. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். கொல்கத்தாவில் 1836 தொடங்கப்பட்டு 1953 பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும். இது ஆவண காப்பக நூலகமாகவும் திகழ்கிறது. உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். அப்புறம் பார்க்க போகிற இலக்கணம் இடைச்சொல். இடைச்சொல் இந்த பாக்ஸ் பார்த்தாலே போதும். வேற்றுமை விரும்பு ஐயால், கூ, இன்னது, கண். பன்மை விகுதிகள் கள், மார். திணை பால் வகுதிகள் ஏ, ஓ, ஓம், ஆய், ஈர், ஆன், ஆள், அற, ஆறுகள், தூ, அது. கால இடைநிலைகள் கிறு, கின்று. பெயரெச்ச வினையெச்ச விதிகள் ஆ, உ, இ, மல். எதிர்மறை இடைநிலைகள் ஆ, அல், இல். தொழிற்பெயர் விகுதிகள் தள், அம், மை. வேங்கோல் விகுதிகள் க, இய. சாரியைகள் அத்து, அற்று, அம். ஓமோர்புகள் போல, மாதிரி. இணைப்பிடை சொற்கள்னா அல்லது இல்லை என்றால், ஆனால், ஓ, ஆகவே, ஆயினும், எனினும். அப்புறம் கலைச்சொல் பார்க்கலாம். சோஷியல் ரிஃபார்மு அப்படின்னா சமூக சீர்திருத்தவாதி. செலைன் சாயில் கலர் நிலம். வாலண்டியர்னா தன்னார்வலர். சென்டென்ஸ் அப்படின்னா சொற்றொடர்.